இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வேத பகுதியில் கேட்கிற செய்தியுடைய தலைப்பு, நம்மை வழிநடத்துகிற கடவுள் எல்லா காரியத்திலையும் நம்ம வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆண்டவராகிய இயேசு நம்மை இந்த பூமியிலே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை முன்குறித்திருக்கிறார். அந்த பரலோகத்தின் தேவன் நம்மை அழைத்தும் இருக்கிறார். அந்த தேவன் நம்மை வழிநடத்துகிறார். அப்படி ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிற அந்த பரலோக ராஜாதி ராஜா நம்மை எல்லா காரியத்திலையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறாரா? இன்னும் என் வாழ்க்கையில் வெற்றியை அடையல அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு கண்டிப்பா அந்த வெற்றியை பெற்றுக்கொண்டவர்களா நீங்க புறப்பட்டு சொல்லணும். எத்தனை பேருக்கு வெற்றி கிடைச்சா சந்தோஷமா இருக்கும்? எல்லாருக்குமே என்னமா வெற்றி கிடைச்சா ஒரு அவார்டு கொடுப்பாங்க, ஒரு பிரைஸ் கொடுப்பாங்க. அப்போ அந்த வெற்றி எல்லாருக்குமே வேண்டும் நம்ம நினைக்கிறோம். ஒரு காரியத்துல ஜெயம் வேண்டும் நம்ம விரும்புகிறோம். அந்த ஜெயத்தை கொடுக்கிறவர் யார் என்றால் நம்மை வழிநடத்துகிற நம்முடைய தேவாதி தேவன். ஆமென், அல்லேலூயா. எல்லா காரியத்திலையும் அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார், வெற்றியை கொடுக்கிறார், வாழ வைக்கிறார். அதான் இந்த அதிகாரத்தினுடைய ஆதியாகமம் 24வது அதிகாரத்தினுடைய 48வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 48. என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தர். அவர் என்ன பண்ணாரா? ஸ்தோத்தரித்தார். இப்போ நம்ம இந்த நாள்ல சார்லஸ் ஐயா சொன்ன சாட்சி நம்ம கேட்டோம். கர்த்தர் அவர்கள் என்ன பண்றாங்க? இரவு நேரத்தில் அவங்க ஜெபிக்கும் பொழுது அவர்களோடு என்ன பண்றாரு? ஆண்டவர் பேசுகிறார். அந்த சத்தத்துக்கு அவங்க செவி கொடுத்தார்கள். செவி கொடுத்து அதன்படி செய்து முடித்த பொழுது அந்த வீட்டாரும் என்ன பண்றாங்க? பாராட்டுகிறார்கள். இப்படி எல்லா காரியத்தையும் தேவனுடைய கரத்தில் ஒப்புவிக்கும் பொழுது காரியத்தை வெற்றி சிறக்க பண்ணி, காரியத்தை வாய்க்க செய்து, காரியங்களை ஜெயமாய் மாற்றி தந்து நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேதத்திலே சங்கீதம் 139 24 வசனம் சொல்லுது, அவர் நித்திய வழியிலே நடத்துவார். நம்மை நேர்வழியாய் நடத்துகிற ஆண்டவராகவும் இருக்கிறார், நம்மை நித்திய வழியிலே நடத்தக்கூடிய ஆண்டவராகவும் இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, செம்மையான வழியிலே அவர் என்ன பண்றாரா? நம்மை நடத்துகிறார். நடக்க வேண்டிய வழி என்னதென்று சொல்லிக் கொடுத்து நம்மை நடத்தக்கூடிய நல்ல தெய்வமாக அவர் இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர், எல்லா காரியத்திலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் அந்த பரலோகத்தின் தேவன், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவனாய கர்த்தர், நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை சமாதானமான வழிகளிலே நடத்துகிறார். அதனாலதான் சங்கீதம் 1 அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்லுது? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழி நில்லாமலும் பரியாசக்காரர் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் அவருடைய காரியங்களை சொல்லி இருக்குது. அந்த 6 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? நீர் ஓரங்களில் நடப்பட்ட மரத்தை போலிருப்பான். யாரு? கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறோம். ஆனா துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரைப்பான். அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? நீதிமான்களின் வழிய, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் வழிய அவர் அறிந்திருக்கிறார். இங்க அமர்ந்திருக்கிற எல்லாருமே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப நம்ம செம்மையாக நடத்த நம்முடைய வழியை அவர் சீர்படுத்தி நம்மை சிறப்பான வழியிலே நம்ம நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்ம எப்படி நடத்துகிறாராம்? ரோமர் 8:14 சொல்கிறது, தம்முடைய ஆவியினாலே நம்மை நடத்துகிறார். ஆகையால் அந்த பரலோகத்தின் தேவ ஆவியானவர் சகலவித சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நம்ம கூடவே இருந்து நம்மை நடத்துகிறார். நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தி நம்மை நடத்துகிறார். கடைசியாக முடிவு பரியந்த நம்மை நடத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். கடத்தையத்து வரைக்கும் நம்மை நடத்துவாராம், நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவு வரைக்கும். இந்த ஆதியாகமம் 24வது அதிகாரம் 48வது வசனத்திலே
கர்த்தர் ஒரு மனிதனை நடத்தி அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் எவ்வாறு செயல்பட்டார் என்பதை இங்கே விளக்கி கூறுகிறார். நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். அவருடைய எஜமானுடைய குமாரன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க புறப்பட்டு சென்ற பொழுது அவரை எவ்வாறு நடத்தினாராம்? நேர்வழியாய் நடத்தினார். நேர்வழியாய் நடத்தினார் என்பதை அவர் அறிக்கை செய்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு மிக உயரமான ஒரு ஸ்தானத்தில் அவர் வீட்டு வேலைக்காரனாகிய அவர் வீட்டினுடைய அதிகாரியாக இருந்தார். அவர் பேர் என்னது? எலியேசர். அப்போ இந்த எலியேசரை பார்த்து ஆபிரகாம் கேட்கிறார். 4வது வசனத்தை வாசிக்கலாம். 3:4 பாருங்க. ஒரு ஆணையை வாங்கிக் கொள்ளுகிறார். ஆணை என்பது ஒரு அதிகாரம், ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார், ஒரு கட்டளையை கொடுக்கிறார். தன்னுடைய வீட்டில் இருக்கிற அதிகாரியான எலியேசருக்கு ஒரு பொறுப்பான ஒரு வேலையை கொடுக்கிறார். அது என்ன வேலை, அது என்ன கட்டளை என்னவென்றால், என் தேசத்துக்கு போகணும், என் இனத்தாரிடத்திற்கு போகணும், என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும். எப்படி என்றால், வானத்துக்கும் தேவனும் பூமிக்கு தேவனுமாய கர்த்தர் பேரில் ஆணையிட்டு கொடுக்கிறேன்னு சொல்லி, அந்த ஆணையிட்டு கொடுக்கணும்னு சொல்லி அவர் கேட்டுக்கொள்கிறாரு. நீ உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து ஒரு ஆணை நீ செய்து கொடுக்கணும்னு சொல்லி அவர் கேட்கிறார். என் தேசத்துக்கு போய், என் இனத்தாரிடத்திற்கு போய், என் குமாரனா ஈசாக்குக்கு நீ பெண் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ஆணையை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான். அந்த ஆபீசர், அந்த ஊழியக்காரன், அந்த எலியேசர் சொல்றாரு, அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாது இருந்தால் நீ விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம் ரொம்ப ஒரு உறுதியான தீர்க்கமான முடிவோடு அவர் இருக்கிறார். அவர் என்ன முடிவில் இருக்கிறார் பாருங்க. 6வது வசனம். தேங்க்யூ. பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு உறுதியான மனப்பாங்கு இருக்குது. இன்னைக்கு பெண் பார்க்கணும், ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. நம்ம கிறிஸ்தவ பொண்ணா பார்ப்போமா, இல்லை வெளியே அந்த பொண்ணுக்கு 2 கார் தரேங்கிறாங்க, 2 பைக்கு தரேங்கிறாங்க. தரமாட்டாங்க, சும்மா சொல்கிறேன். ஒரு 100 பவுன் தங்கம் தரேங்கிறாங்க. நம்ம அந்த பொண்ணை பேசிடலாமா, இல்லை கிறிஸ்தவ பொண்ணு நம்ம சபைக்குள்ளே இருக்குது அல்லது பக்கத்து சபையில் இருக்குது, அந்த பொண்ணுக்கு வீடு நிலம்லாம் இல்லை, வாடகை தான் இருக்கிறாங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி என்னன்னா, இப்படி யோசிக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை திருமணம் பண்றதுக்கு நிறைய மாப்பிள்ளை வீட்டாருக்கு பிரியம் இல்லாம போயிருது. நிறைய பெண் வீட்டாருக்கு கிறிஸ்தவ மாப்பிள்ளையை திருமணம் பண்றதுக்கு யோசனையா இருக்குது. சொத்து வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு இந்த மாப்பிள்ளை நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கணும், இப்படிதான் இன்னைக்கு கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க. இல்லைன்னா இன்னொரு கோஷ்டி இருக்கு, என்னதான் அழகான பொண்ணை காமிச்சாலும், என்னதான் அழகான மாப்பிள்ளை காமிச்சாலும் அவங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? ஏன் ஜாதியா, ஏன் கோத்திரமா, ஏன் இனமா, அப்படிதான் பாக்குறாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியங்களில் ஈடுபடுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ திருமணங்கள் பல வகையில தவறான முறையில நடந்து முடிகிறது. கிறிஸ்தவர்களே தம்முடைய பிள்ளைகளை இந்துக்கள்ல கட்டி கொடுக்குறாங்க. இதை நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதனை தேவன் நடத்துகிறார். அவர் பேர் என்னது? எலியேசர். அவர் தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி புறப்பட்டு செல்லுகிறார். அதற்கு முன்பதாக அந்த எஜமான் அவனுக்கு கட்டளையிட்ட அந்த வாக்கியங்களின்படி அவன் ஆணையிட்டு கொடுக்கிறான். என்ன ஆணை? நீங்க வாசிக்கலாம். 9வது வசனம் பாருங்க, வாசிக்கலாம். ஒரு ஆணையிட்டு கொடுக்கிறார். என்னன்னு? அவரை கேட்டுக்கொண்டதன்படியே அவருடைய தேசத்துக்கு போய் அவர் விரும்பியபடி அவருடைய இனத்துல ஒரு பெண்ணை கொண்டு வருவேன்னு சொல்லி அவருடைய தொடையின் கீழே தன்னுடைய கையை வைத்து என்ன பண்றாராம்? இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு, நான் கொண்டு வர்றேன் எஜமான், என்னை நம்புங்கன்னு சொல்லி அவரிடத்துல ஒரு ஆணையிட்டு கொடுத்து அவன் போகிறான். அவன் போகும் பொழுது என்ன செய்கிறான் பாருங்க. 10வது வசனம் வாசிக்கலாம். அந்த 10வது வசனத்துடைய தொடக்கத்தை நம்ம முன்பே பார்த்துட்டோம்.
பின்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். இந்த பின்பு என்றால் அவன் ஆணையிட்டு கொடுத்தான். தன் எஜமானுடைய தொடையில கையை வைத்து, நான் உங்களுடைய கட்டளைப்படி நான் செய்கிறேன்னு சொல்லி ஆணையிட்டு கொடுத்துட்டு, இப்போ அவனுடைய முடிவு என்னவா இருக்குது? அவன் புறப்பட்டு செல்ல வேண்டும். இது எலியேசர் இப்போ தன்னுடைய எஜமானுக்கு கொடுத்த வாக்கின்படியே புறப்பட்டு செல்ல தீர்மானித்தார். வெறுங்கையோடு அவர் போகல. பெண் பார்க்க போன இந்த மாப்பிள்ளை வீட்டாராகிய எலியேசர், இந்த அதிகாரியாகிய எலியேசர் என்ன பண்றாரு? வெறுங்கையாய் போகல. தான் மட்டும் போய் பொண்ணை பார்த்துட்டு வரலான்னு போகல. இவர் போகும் பொழுது பெண்ணை அவருக்கென்று கொண்டு வர்றதுக்காக ஆயத்தத்தோடு போகிறார். அவர் ஒரு நம்பிக்கையோடு போகிறார். ஏனென்றால் அவருடைய எஜமான் அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். நீங்க வாசிக்கலாம் 7வது வசனம் பாருங்க. இந்த எலியேசருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் அவருடைய எஜமான். என்ன வாக்குன்னா, தன்னுடைய சுயத்தை நம்பி அல்ல, நான் உனக்கு சொல்றேன் நீ போய் செய்து அப்படின்னு அந்த ஒரு அதிகாரத்தில் அல்ல, நான் நம்பி இருக்கிறேன் தேவன், வானத்துக்கு தேவனாய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு என்ன செய்வாராம்? தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார், தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்ற ஒரு வாக்கை தன்னுடைய ஊழியக்காரனுக்கு, தன்னுடைய வீட்டுடைய அதிகாரிக்கு வாக்கு கொடுத்து அனுப்புகிறார். இந்த அடிப்படையில் தான் ஓகே, என் எஜமான் யாரை நம்புறாரு? இப்ப தன் சொந்த புத்தத்தை, சொந்த ஜாதியை நம்பல. அவர் நம்பி இருக்கிறது யார? இப்ப தன் எஜமானனாகிய ஆண்டவரை நம்பி இருக்கிறார், கடவுளை நம்பி இருக்கிறார். அப்போ அந்த ஊழியக்காரனுக்கு, அந்த அதிகாரிக்கு, அந்த எலியேசருக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. இப்ப என் எஜமானர் கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறார், அவருடைய தூதனை அனுப்பி என்னை பாதுகாக்கிற ஆண்டவர் என் கூட வருவார், ஆகையால் நான் பயப்படாமல் போவேன் என்று சொல்லி உறுதியான ஒரு ஆணையை தன்னுடைய எஜமானுக்கு கொடுக்கிறார். ஓகே, நான் போகிறேன். இன்னைக்கு நாம் எத்தனை பேர் கர்த்தரை நம்பி காரியங்களை செய்கிறோம்? நம்முடைய காரியங்கள் யாரை முன்வைத்ததாக இருக்கிறது? நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு நல்ல விசேஷங்களாக இருக்கட்டும், நாம் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முடிவு பண்ணுகிறோம் என்றால் கர்த்தரை முன்வைத்து அவருடைய ஆலோசனைப்படி நம்ம செயல்படுகிறோமா? பாருங்க, இந்த எலியேசர் கர்த்தரால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். இந்த ஆபிரகாம் ஒரு கர்த்தரை நம்புகிற ஒரு விசுவாசியாக, விசுவாச தகப்பனாக அவர் இருந்தார். ஆகையால் பாருங்க, இந்த 10வது வசனத்துல அந்த ஊழியக்காரன் ஒரு பெரிய ஒரு பிளானோட, நல்ல ஒரு நம்பிக்கையோட புறப்பட்டு செல்கிறார். வெறும் கையாய் போகாமல் 10 ஒட்டகங்களை கொண்டு செல்கிறார். தன்னுடைய எஜமானுடைய வீட்டில இருந்து எத்தனை ஒட்டகங்கள்? 10 ஒட்டகங்கள். இங்க உட்காந்துருக்கிறவங்க எத்தனை நேரடியாக ஒட்டகத்தை பார்த்துருக்கீங்க? நான் மேரியம்மா 2, 3, 4 கை தான் உயர்ந்து. நிறைய ஒரு ஒட்டகத்தை பார்க்கல, என்ன நேரம் பார்த்தது இல்லை. ஒட்டகம் நம்மளை விட சின்னதாக இருக்குமா? நம்மளோட ஹைட்டாக இருக்குமா? ஹைட்டாக இருக்கும். அப்போது இந்த ஒட்டகங்கிறது ரொம்ப உயரமாக இருக்கும். அந்த ஒட்டகத்தினுடைய சிறப்பான தன்மை என்னவென்றால், அது 6 மாதத்துக்கு தண்ணீரை சேர்த்து வைத்துக்கணும். இப்போ இந்த ஒட்டகம் ஒரு ஒட்டகம் இல்ல, ஒரு ஒட்டகமே 6 மாசத்துக்கு தண்ணியை சேர்த்து வைக்கினா எத்தனை ஒட்டகத்தை கொண்டு போறாரு? 10 ஒட்டகம். அதை மனசுல வச்சுக்கிறீங்க. அப்புறம் வேற என்ன கொண்டு போறாரு? உச்சிதமான பொருட்கள் கொண்டு போறார். உச்சிதமான பொருட்கள். பொதுவாக மாப்பிள்ளை வீட்டார் போகும்போது கொஞ்சம் அதில் 2 பழத்தை வாங்கி, இதில் 2 பழத்தை வாங்கி, கொஞ்சம் பூ எடு, ஒரு சிம்பிளாக ஒரு 200-300 செலவை முடிச்சு போயிட்டு வந்துடுவாங்க. அங்கே ஏதாவது சுரண்டி வாங்கிட்டு வரலாமான்னு பார்க்க தான் போவாங்க. ஆனால் இங்கே எலியேசர் புறப்படும் பொழுது என்ன செய்கிறாரு? உச்சிதமான பொருட்களை கொண்டு போகிறாரு. அடுத்து அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு எந்த ஊருக்கு போகிறாரு? மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரிலே சேருகிறார். இந்த ஊருக்கு போகணும்னா அந்த வார்த்தை 2 லைன்ல அழகா முடிச்சிருச்சு. அவங்க வாழ்ந்த அந்த எப்ரோன் பகுதியில இருந்து இந்த ஆரானுக்கு போகணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற ஈராக், இன்றைக்கு இருக்கிற ஈரான், இந்த 2 நாடுகளுக்கு நடுவில் இருக்குது. இன்னும் இந்த மெசொப்பொத்தாமியா அப்படின்னாவே அப்படி அர்த்தம் என்னவென்றால் 2 நதிகளுக்கு இடையில இருக்கிற ஒரு ஊர், 2 நதிகளுக்கு இடையில இருக்கிற ஊர் என்று அதனுடைய பெயர். அப்போ இந்த மெசொப்பொத்தாமியாவுக்கு போன இந்த மனிதர் அப்போ எஜமானை பற்றி முற்றிலும் அறிந்தவர்,
தன் எஜமானுடைய சொந்த ஊர் என்ன, அவர் எங்கிருந்து வந்தார், யார் அவரு, அப்படியெல்லாம் அறிந்து வைத்திருந்த இந்த எலியேசர் கரெக்டா அவருடைய அண்ணன் வசிக்கிற அவன் அண்ணனுடைய ஊரான அந்த நாகோர் வாழ்ந்த அந்த ஊருக்கு போய் சேர்கிறாரு. 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் முள்ள தொட்டங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், அங்கே போனவர் அந்த ஊர்ல பெண்ணுகளை பார்க்க வீட்டுக்கு போகாம எங்க உட்கார்ந்துருக்கிறாரு. சாயந்தரம் ஆனா ஈவினிங் ஆனா பெண்கள் எங்க வருவாங்க, ஊருக்கு புறம்பே தண்ணி எடுக்க வருவாங்க. நம்ம எங்க தான் பெண்ணு பார்க்கணும், தண்ணி எடுக்க வர்றாங்கல்ல அந்த இடத்துல பார்க்கணும் ஒரு முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணி பெண்களை எல்லாம் இந்த இடத்துல பார்க்கலான்னு சொல்லி முன் யோசனை செய்து அங்கே அமர்ந்து ஒரு ஜபத்தையும் செய்கிறார். எந்த இடத்துல, பெண்கள் தண்ணி பிடிக்க வர்ற தண்ணி மொண்டுகள்ல வருகிற அந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு ஜபத்தை செய்கிறார். சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி வச்சுட்டு இப்போ தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால் 12 முதல் 14 வரைக்கும் வாசிக்கலாம். பாருங்க, இந்த முதல் ஜெபம், அவருடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீங்க என்ன செய்யணும்னா எனக்கு காரியம் சித்திக்கப்படணும், காரியத்தை ஜெயிக்க பண்ணணும், காரியத்தை வாய்க்க பண்ணணும். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். அவருடைய ஜெபம் எப்படி இருக்குது? இன்னைக்கு நான் வந்திருக்கிறேனே, இந்த காரியம் வாய்க்கணும், இந்த காரியம் சித்திக்க பண்ணணும், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்யுங்க அப்படின்னு ஒரு கெஞ்சி ஒரு பிரார்த்தனை செய்கிறார். 13ஆம் வசனம். இந்த பாருங்க, இரண்டாவது இவர் எங்க நிக்கிறேன்னு சொல்றாரு. நாம என்னைக்காவது இப்படிலாம் சொல்லியிருக்கிறோமா? நம்முடைய ஆலயத்திலிருந்து கூப்பிடுகிறோம், எங்க வீட்டுல இருந்து கூப்பிடுகிறோம், நாங்க இந்த இடத்துல இருந்து கூப்பிடுறோம். நம்ம என்னைக்காவது ஜெபம் பண்ணிருக்கோமா? அப்படி என்னைக்கு நம்ம ஜெபம் பண்றது இல்லை. ஆனா இவர் என்ன பண்றாரு, நான் இருக்கிற இடம் இங்கே, இந்த பெண்கள்லாம் தண்ணி மண்ல வருவாங்களே அந்த இடத்துல இருக்கிறேன். இவருடைய பெரிய ஒரு விஷுவலா ஆண்டவருக்கு ஜெபத்தை வெளிப்படுத்துறாரு. காரியத்தை கண்ணும் கருத்துமா ஆண்டவரத்துல கேட்கிறார். இன்னைக்கு நம்ம ஆட்கள் ஜெபம் பண்ண சொன்னோம்னா நிறைய காரியத்தை சொல்லுவாங்க, ஆனா என்ன கேட்கணுங்கிறத கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் அப்படி இருக்கும். நிறைய இந்த வேதத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த நாள் சம்பவத்துல அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது. எலியேசர் ஜெபிக்கிறார். முதலாவது தன்னுடைய காரியம் வாய்க்க பண்ணணும், தன்னுடைய எஜமானுடைய காரியத்திற்காக அவர் தயவு செய்யணும்னு சொல்லி கெஞ்சுகிறார். இரண்டாவது, நான் வந்து இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த தண்ணீர் துறவண்டையில நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே என்று ஆண்டவருக்கே தன்னுடைய ஜெபத்தில் தெரியப்படுத்துகிறார். 13ஆவது வசனம். 14ஆவது வசனம். பெண் எப்படி இருக்குன்னு அவர் கேட்கிறாரு. நான் போய் தண்ணி கேட்பேன் குடிக்கிறதுக்கு, அந்த பெண் என்ன செய்யணும், எனக்கு தண்ணி கொடுக்கணும் முதலாவது. அப்புறம் அது மாத்திரம் இல்ல, ஒட்டகத்துக்கு இவர் கேட்க மாட்டாரு, அந்த பெண்ணை என்ன செஞ்சிடணும், ஒட்டகத்துக்கும் குடிக்க வார்ப்பேன்னு சொல்லி வார்க்கணும். அப்படி சொல்லுகிற பெண் எவ்வளோ, அவளே நீர் உம்முடைய குமாரனாகிய உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாக இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்துள்ளோம் என்றான். இவனுடைய தெளிவான பாயிண்ட் ஆண்டவர்கிட்ட சொல்லி முடிச்சிட்டான். வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருக்கிறாரா? இல்ல. அவருக்கு இது என்ன தேவையோ அதை தெளிவாக ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். நான் குடிக்க உன் குடத்தை எனக்கு சாய்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது எனக்கு தண்ணி கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, நான் கொண்டு வந்திருக்கிற இந்த 10 ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். அப்படிப்பட்ட பெண் தான் நீங்க என் ஊழியக்காரராகிய ஈசாக்குக்கு தெரிந்து கொண்ட பெண் சொல்லி இவர் ஒரு பொருத்தனையான ஒரு ஜெபத்தை எடுக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? 15ஆவது வசனம். ஒரு அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. அற்புதம் இந்த ஆண்டு நடக்க போகுது, அதிசயம் இந்த ஆண்டு அப்படி நம்ம பாடுறோம். அற்புதத்தை கண்களில் கண்டவர் தான் இந்த எலியேசர். நாமெல்லாம் அந்த அற்புதத்தை பார்த்துருக்கிறோமா நம்ம வாழ்க்கையில? இந்த எலியேசருடைய கண்களுக்கு முன்னாக ஒரு அற்புதம் நடக்குது. அவர் ஜெபம் பண்ணி அந்த முடிக்கும் முன்பே, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்பே, அந்த 15ஆம் வசனம் பாருங்க, அவன் இப்படி
சொல்லி முடிக்கும் முன்னே ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காவுடைய குமாரனா இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை என்ன பண்றா? தோல் மேல வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதி, புருஷனறியாத கன்னிகை. அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பி கொண்டு வந்தாள். அந்த குடத்தை அறகுறையா கொண்டு வரல, அந்த குடத்தை என்ன பண்றாளாம்? ஃபுல்லா நிரப்பி கொண்டு வருகிறாள். அப்படி வருகிற பொழுது இவருடைய ஜெபம் என்ன இருந்தது? அப்படி வர்ற பெண்ணிட்ட நான் போய் தண்ணி கேட்பேன், ஒருவேளை அந்த பெண் எனக்கு தண்ணி கொடுத்து, நான் கொண்டு வந்த ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்து அந்த பெண் தான் தெரிந்து கொண்ட பெண் அப்படின்னு சொல்லி இவர் ஜெபம் பண்ணியிருந்தாரு. இப்ப நடக்கிறத பாருங்க. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கண்டே ஓடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்று கேட்கிறார். நடந்தது பாருங்க. அந்த பெண் என்ன செய்கிறாள்? இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தார். பாருங்க, முதலாவது காரியம் வெற்றி ஆயிடுச்சு. இப்ப அவர் கேட்டதுபடி என்ன ஆயிடுச்சு? அவருக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கிறார். பாருங்க, இந்த மனிதர் ஒரு நாள் பிரயாண தூரத்தில் வரல, ஒரு மணி நேரத்தில் கடந்து வரல, இவர் ஒரு மாதமாக வந்திருக்கிறார். இந்த ஒட்டகம் அவர் கொண்டு வந்தார். ஒட்டகம், அந்த 10 ஒட்டகம் இருக்கு. ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு நாள் பயண தூரம் என்றால் 20 அல்லது 30 கிலோமீட்டர் தான் பயணம் செய்யும். அது எவ்வளவு தூரம் போகும்? ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் அல்லது 30 கிலோமீட்டர் தான் பயணம் செய்ய முடியும். அதாவது 20 மைலோ 30 மைலோ தான் பயணம் செய்ய முடியும். இவர்கள் கடந்து வந்த தூரமானது அந்த எப்ரோன்ல இருந்து இந்த ஆரான், இந்த நாகோர் வசித்த ஊருக்கு வர்றதுக்கு சுமார் 600 மைல் ஆகுமா? எவ்வளவு தூரம்? 600 மைல். தண்ணி தாகத்தோடு இருப்பாங்க. இந்த ஒரு மாத பயணத்துல ஒட்டக ரெஸ்ட் எல்லாம் எடுக்கல. என்ன வந்திருக்கு? டெய்லி அதற்கு வேலை இருந்துகிட்டே இருக்கு, டெய்லி வாக்கிங் வந்துகிட்டே இருக்கு. அப்போ அதனுடைய ஏற்கனவே ஸ்டோரேஜ் ஆகிருக்கிற அந்த தண்ணியெல்லாம் ஏற்கனவே முக்கால்வாசி காலியா இருக்கும். இப்போ அதற்கு என்ன தேவை? தண்ணி தேவை. அந்த ஸ்டோரேஜ் வந்து ஒரு நாள் ஒரு நேரத்துக்கு குடிக்கிற தண்ணிலாம் இல்லை. இந்த அம்மா எவ்வளவு நேரம் மோந்து கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு ஒட்டகத்துக்கே 6 மாசம் தண்ணிக்கு ஸ்டோரேஜ் கொடுக்கணும். அப்படின்னா எத்தனை ஒட்டகத்துக்கு மாத்திருக்கிறாங்க? 10 ஒட்டகம். இந்த 10 ஒட்டகத்துக்கு வேலைக்காரங்க இருந்தாங்க. இவர் கொண்டு வந்த அதை வழிநடத்தக்கூடிய, அந்த ஒட்டகத்தை நடத்தக்கூடியவர்கள் இருந்தாங்க. இவர் அதிகாரியா இருக்கிறார், எலியேசர் அதிகாரியா இருக்கிறார். அவர் கூட நிறைய வேலையாட்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருக்குமே தண்ணி கொடுக்கணும். இப்போ பாருங்க என்ன நடந்தது. அவள் வந்து அவனுக்கு குடிக்க கொடுத்தால், கொடுத்த பின் 19 வசனம், அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று அவளே சொல்லிட்டு சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியில ஊற்றி விட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில ஓடி அப்படி ஒட்டங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டான். அதான் அந்த பாட்டு. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சிருக்கிறார்? கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. நடக்காத காரியங்கள், இதுவரை நடைபெற காத்திருந்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கும்படி அவர் செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் இந்த எலியேசரை நேர்வழியாக நடத்தி வந்த கர்த்தர் அவருடைய எஜமானுக்கு இங்கு அங்கும் தேடிக்கிட்டு பொண்ணு தேடிக்கிட்டு அலைஞ்சு போகவே இல்லை. நேரடியா வந்தாரு. பெண்கள் சாயங்காலத்துல தண்ணி மொண்டுகள்ல வர்ற அந்த துறவண்டில உட்கார்ந்தாரு. அவர் கேட்ட ஜெபம் நிறைவேற ஆயத்தமானது. அவர் ஜெபிக்கும் முன்பே என்ன சொல்லுது? அவன் அப்படி சொல்லி முடிக்கும் முன்பே, அந்த ஜெபத்தை அவன் முடிக்கும் முன்பே அங்கே அற்புதம் நடந்தது. அங்கே ரெபெக்காள் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அந்த ரெபெக்காளை பார்த்து அவன் கண்ட முதல் பெண் ரெபெக்காள். அந்த ரெபெக்காள் இடத்துல தண்ணீர் கேட்டான். அவள் தண்ணீரை அவனுக்கு மாத்திரமல்ல, அவன் கொண்டு வந்த எல்லா ஒட்டகங்களுக்கும் அவள் கொடுத்தாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 21ஆம் வசனத்தில் அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டான். ரெபெக்காளை குறித்து ஆச்சரியப்பட்டான். இந்த ரெபெக்காள் எப்படிப்பட்டவள்? மகா ரூபவதியாக இருந்தால் கடினமாய் உழைக்கிறவள். கடினமாய் உழைக்கணும். அந்த தண்ணீர் அத்தனை ஒட்டகங்களுக்கு கொடுக்கணும்னா எப்படி இருக்கணும்? சீக்கிரமாய் ஓடி 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 போய் அந்த துறவண்டில் தண்ணீரை கொண்டு வந்து இந்த ஒட்டகங்களுக்கெல்லாம் கொடுத்த ஒரு சுறுசுறுப்பான ஒரு பெண்ணாய் இருந்தால், ஒரு கன்னிகையாய் இருந்தால், சீக்கிரமாய் செயல்பட்டவர்களாய் இருந்தால், அப்படிப்பட்ட இந்த பெண் தங்க இடம் கொடுக்கிறவளாய் இருந்தால், அந்த மனிதனுக்கு தங்க இடம் கொடுத்தா. பாருங்க,
23வது வசனத்தில் அவர் கேட்கிறாரு, நீ யாருடைய மகள் என்று அவனுக்கு கேட்டு, நாங்கள் உன் தகப்பன் வீட்டு ராத்தங்க இடம் உண்டா என்று கேட்கிறான். இவ போய் எங்க அப்பாட்ட கேட்டுட்டு நான் பதில் சொல்றேன்னு சொல்லாம என்ன சொல்றா பாருங்க. 24வது வசனம், பாருங்க, இந்த தண்ணீர் கொடுத்தவளுக்கு அவன் கொண்டு வந்த எலியேசர் கொண்டு வந்த தங்க நகைகள்ல கொஞ்சத்தை எடுத்து கொடுக்குறான். அவருடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 22வது வசனத்துல அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள தோடு கொடுக்கிறார், பொற்காதனியை கொடுக்கிறாரு. அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொண்ணுள்ள 2 வளையலை கொடுக்கிறார். பெண்களுக்கு மிக முக்கியமாய் கனத்தையும் உயர்வையும் மேன்மையும் கனத்தையும் கொடுக்கக்கூடியது என்னது? தோடும் கைக்கு போடுற வளையலும், அப்புறம் செயின். இது சொல்லலாம், சரிங்களா? இப்போ இதுல 2 முக்கியமான பொருளை கொடுக்கிறாரு. ஒன்று தோடு, அதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா அரை சேக்கல். ஒரு சேக்கல் என்பது 11.4 கிராம்ல இருந்து 18.9 கிராம். என்ன பண்றாரு? ஒரு 3/4 பவுனுக்கு மேல தோடு கொடுக்கிறாரு. 10 சேக்கல் எடையுள்ள வளையல் கொடுக்கிறார். எதுக்கு தெரியுமா? தண்ணி கொடுத்ததுக்காக. தண்ணி கொடுத்ததுக்கு யாரா கொடுப்பாங்களா? தண்ணி கொண்டு வார்த்த இந்த பெண்ணுக்கு அவர் கொடுத்த அந்த 2 வளையலுடைய அளவு எவ்வளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 பவுனுக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. 15 பவுனுக்கு மேல இருக்கும். இப்படி அந்த தண்ணீர் கொடுத்த அந்த பெண்ணுக்கு கொடுத்தார். அது மாத்திரம் இல்ல, அந்த பெண் வீட்டில் தங்குவதற்கு இடம் உண்டா என்று கேட்கும் பொழுது இடம் இருக்கு என்று சொல்லுகிறாள். என்ன தெரியுமா? 25வது வசனத்துல, எங்க இடத்துல வைக்கோலும் இருக்கு, தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்குது, ராத்தங்க இடமும். இவனுக்கு பெரிய ஆச்சரியம். நம்ம ராத்தங்க இடம் கேட்டா என்ன எக்ஸ்ட்ரா 2 சேர்த்து சொல்றாரு. என்ன தெரியுமா? எங்க கிட்ட வைக்கோல் இருக்கு, தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்குன்னு சொல்லுகிறா. நடந்தது பாருங்க 26வது வசனத்துல. இதை கேட்ட மாத்திரத்துல அந்த எலியேசர் என்ன பண்றாரு? தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டார். அவனுக்கு தெரியும், என் எஜமானுடைய ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார், அவர் காரியத்தை வெற்றி சிறக்க பண்ணுவார். அப்போ நம்ம வழிநடத்துகிற ஆண்டவர், நம்மோடு இருக்கிற ஆண்டவர் எல்லா காரியத்திலும் நம்ம வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்ம வெள்ளிக்கிழமை தியானித்தோம் யாக்கோபை குறித்து. யாக்கோபு வெறும் கையாய் புறப்பட்டு செல்கிறான். வெறும் ஒரு குச்சி எடுத்துட்டு போனாம பாருங்க. அப்படி போனவனை 2 பரிவாரங்கள் உள்ளவராக ஆண்டவர் திரும்பி கொண்டு வந்தார். அவன் போன பொழுது வெறுமையாய் போனவனுக்கு பெரிய செல்வ சீமானாய் மாற்றி அவன் திரும்பி வரும் பொழுது அவனுடைய அண்ணன் ஏசாவுக்கு வெகுமதி கொடுக்கிற ஒரு மனுஷனாய் உயர்த்தி வச்சிருந்தார். அவன் அண்ணன் ஏசாவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல அவன் உதவி செஞ்சான். அவ்வளவு பெரிய ஆடு மாடுகளை அவன் வச்சிருந்தான். அவ்வளவு கிஃப்ட் என்ன பண்றான்? அவங்க அண்ணனுக்கு கிஃப்ட் மாத்திரமே அவ்வளவு கொடுத்தான் ஏசாவுக்கு. அப்படிப்பட்ட ஒரு விதத்துல கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்திருந்தார். ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்திருந்தார், நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னார். அவன் போக்கிலும் வரத்திலும் கடவுள் கூட இருந்து அவனை பாதுகாத்து நடத்தி அவனுக்கு ஜீவனை தந்து அவனுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அந்த தேவன் நம்மையும் வழிநடத்துகிறவர், நம்மையும் ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். இந்த எலியேசருடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த எலியேசர் தன் எஜமானுக்கு வாக்கு கொடுத்துட்டு அந்த எஜமானுடைய மகனுக்கு பெண் பார்க்க சென்ற பொழுது ஆண்டவர் அவனோடு இருந்தார். அவன் ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது, அது முடிக்கிறதுக்கு முன்னாலே அவன் கேட்ட கொண்டு காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அவன் எஜமான் மகனுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை ஆண்டவர் கொண்டு வந்தார். அந்த வாழ்க்கை துணை அவனுக்கு தண்ணீர் கொடுத்தால், அவன் கொண்டு வந்த ஒட்டகத்துக்கு தண்ணீர் கொடுத்தால், அது மாத்திரம் அல்ல, அவன் தங்குவதற்கான இடத்தை ஏற்பாடு செய்து அன்றைக்கு இரவு அவங்க வீட்டில் உணவு கொடுத்தால். பாருங்க, இப்போ எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பின்பே இப்போ பாருங்க, அவன் புசித்து குடித்து அந்த வீட்டில் ராத் தங்கிட்டான். இப்போ ராத் தங்கி அந்த ஒரு நாள் தான், ரொம்ப டிலேலாம் பண்ணல. அந்த பெண் வீட்டார் கேட்குறாங்க, பெண் எங்க கூட ஒரு 10 நாளாவது இருக்கட்டும் கேட்குறாங்க. 55 வசனத்தில் அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அதன்படியே 61
ஓராவது வசனத்துல பாருங்க, அப்பொழுது ரெபெக்காளும் அவள் வேலைக்காரர்கள் எழுந்து ஒட்டகங்கள் மேறி ஏறி அந்த மனிதனுடைய கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபெக்காளை அழைத்து கொண்டு வந்த வேலையை தெளிவாக நிறைவேற்றி கடந்து சென்றான். அதற்கு முன்பதாக அநேக அற்புதங்களை அவன் கண்டான். பாருங்க 50வது வசனத்துல, அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு பதில் சொன்ன பொழுது 51வது வசனம் பாருங்க, ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படி அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். இந்த வார்த்தை அவன் கேட்ட மாத்திரத்துல தான் அதன் பிறகுதான் அவன் உணவே உண்டா. அப்போ 52வது வசனத்துல, அப்பொழுது அவன் என்ன செய்யறான் பாருங்க, அப்பொழுது எலியேசர் என்ன பண்றாரு, அவர் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் அந்த ஸ்திரீக்கு என்ன பண்றாரா, வெள்ளி உடைமைகளை கொடுக்கிறாரு, பொண்ணு உடைமைகளை கொடுக்கிறாரு, வஸ்திரங்களை கொடுக்கிறாரு. இது அந்த பொண்ணு கொடுத்தது. அப்ப அந்த வீட்டில் இருக்கிற அவங்க சகோதரனுக்கு அவங்க அம்மாவுக்கு என்ன கொடுக்கிறாரு பாருங்க, அவன் கொண்டு வரும்போது எல்லாம் பிளான் பண்ணி கொண்டு வந்துட்டான். கொண்டு வரும்போது பெண்ணுக்கு என்ன கொடுக்கணும், அவங்க வீட்டுக்கு என்ன கொடுக்கணும், எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்து அந்த பெண்ணை தன்னுடைய கையிலிருந்து கொண்டு வந்த உச்சிதமான பொருட்களை கொடுத்துட்டு தான் அந்த பெண்ணை தன்னுடைய எஜமானுக்காக அழைத்து சென்றான். கிறிஸ்தவர்கள் நாம் அப்படி இருக்கணும். கிறிஸ்தவர்களாகிய நம்ம வீட்டில் ஆண் பிள்ளைகள் இருந்தா நாம தான் பெண் வீட்டுக்கு கொடுக்கிறவர்களாய் மாறணும். ஆண்டவர் நம்ம வெட்கப்பட விட மாட்டா, நம்முடைய தேவைகளை சந்திப்பார். எப்பொழுதுமே கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். இந்த உலகத்தார் வித்தியாசமா யோசிப்பாங்க. நாம கிறிஸ்தவர்கள் நாம என்ன செய்யணும்னா, இது ஒரு பெரிய ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு வேதாகமத்துல. யாரெல்லாம் கல்யாணம் பண்ண காத்திருக்கிற ஆண் பிள்ளைகளா இருந்தா பெண் வீட்டாருக்கு நீங்க கொண்டு போய் கொடுத்து கல்யாணம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக கர்த்தருக்கு அது மகிமையா இருக்கும். அல்லேலூயா. பெண் வீட்டார்கிட்ட நாம எதுவும் வாங்கணுங்கிற எண்ணமே நமக்குள்ள என்ன கூடாது, இருக்கக்கூடாது, ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த எலியேசருடைய வாழ்க்கையில அவன் தன் எஜமானுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். 9வது வசனத்துல. 10வது வசனத்துல பரிசு பொருட்களை கொண்டு சென்றான். 11வது வசனத்துல பார்க்கும்பொழுது அவன் ஜெபம் பண்ணினான். பெண் நல்ல பெண்ணா கிடைக்கணும், அது எப்படிப்பட்ட பெண்ணா இருக்குன்னு சொல்லி ஜெபிக்கிறான். அடுத்து அவன் கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஆண்டவர் கொடுத்த பெண்ணுக்காக கர்த்தரை அவன் ஸ்தோத்தரித்தான். 26வது வசனம், 27வது வசனத்துல கர்த்தரை அவன் ஸ்தோத்தரித்தான். 42வது வசனத்திலையும் அவன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை அவன் ஸ்தோத்தரித்தான். அடுத்து 50வது வசனம், 52வது வசனம், அவன் தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டவனாய் இருந்தான். அது மாத்திரல்ல, அவன் பரிசு பொருட்களை வழங்குகிறவனாய் இருந்தான். பாருங்க, இந்த மனிதன் தன் எஜமான் வீட்டு சொத்தை கொண்டு வந்தான், எஜமான் வீட்டு உச்சிதமான பொருட்களை கொண்டு வந்தான். அதை அந்த பெண் வீட்டாரிடத்துல மனமும் வந்து கொடுக்கிறவனாய் வழங்கினவனாய் இருந்தான். வெள்ளியை கொடுத்தான், பொன்னை கொடுத்தான், வஸ்திரத்தை கொடுத்தான். அது மாத்திரல்ல, அந்த பெண் வீட்டாரிடத்துல அவன் சில உச்சிதமான பொருட்களையும் கொடுத்தவனாய் அவன் இருந்தான். அது மாத்திரல்ல, அவன் ரொம்ப டிலே பண்ணாம, ஆஹா நமக்கு சாப்பாடு இருக்கு, தண்ணி இருக்கு, இங்கே வாழ்ந்தலான்னு இல்லாம உடனே புறப்படுகிற ஒரு ஊழியக்காரனாய், உடனே புறப்படுகிற ஒரு வேலைக்காரனாய் அவன் இருந்தான். 54 to 61 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அவன் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு புறப்பட்டு சென்றான். ஏனென்றால் அவன் ஏற்கனவே 1 மாதம் அங்கிருந்து வந்திருக்கிறான். திரும்ப அவனுடைய பயணத்தின் அளவு 1 மாதத்துக்கு அவன் நடந்து போகணும். அப்போ உடனே புறப்பட்டு சென்றான். அது மாத்திரமல்ல, நடந்த யாவற்றையும் தன் எஜமானுக்கு விவரித்து சொல்லக்கூடிய உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருந்தான். அதை வாசிக்கலாம். 66வது வசனத்தை வாசிப்போம். அவன் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு தன் எஜமானத்தில் அழைத்து கொண்டு போயிட்டான். அதன் பிறகு தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். ஒரு பெரிய லாங் ரிப்போர்ட்டை விவரமா சொல்றான். என்ன நடந்துச்சு, நான் எப்படி போனேன், எப்படி இந்த பெண்ணை பார்த்தேன், எப்படி வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு பெரிய விவரமான ஒரு அறிக்கையை தன் எஜமானுக்கு சொல்லுகிறான். இப்படித்தான் அவன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க சென்ற விதம், அவன் ஆச்சரியமாய் வழிநடத்தப்பட்ட காரியங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆதியாகமம் 24 யாரெல்லாம் இந்த பூமியில தன் மகனுக்காக பெண் பார்க்க மாப்பிள்ளை பார்க்க போறாங்களோ அவங்கெல்லாம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அதிகாரம்.
இந்த 24ஆம் அதிகாரம் முழுவதுமே ஈசாக்குக்கு பெண் தேடி சென்ற ஒரு மனிதனை குறித்தும் அவனுக்கு கிடைத்த அந்த பெண்ணை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய குணாதிசயங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மாப்பிளையும் சாதாரணமான ஆள் அல்ல, அவன் கர்த்தருக்கு உண்மையுள்ளவன். அவனை குறித்து எழுதியிருக்கிறது வேதத்தில். பாருங்க 62வது வசனம் 63வது வசனம் பாருங்க. இந்த ஈசாக்கு சாயங்காலமான எங்க போவார்? அவரு தியானம் பண்ண, ஜெபம் பண்ண, ஆண்டவருடைய சமூகத்தில் அமரக்கூடியவர். அப்படி ஒரு மனுஷனுக்கு சாயங்காலத்தில் தான் பொண்ணு கிடைச்சது. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை உண்மையா விசுவாசித்து எதிர்பார்க்கிறவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான டயத்தில் அவங்களுக்கு ஏற்ற நேரத்தில் திருமணமாகி ஏற்ற நேரத்தில் குழந்தைகள் பெற்றெடுத்து அவங்க வாழ்க்கை சீரும் சிறப்புமாய் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் கர்த்தரை அவர்கள் தேடுவதனாலே, கர்த்தருக்கு பிரியமாய் அந்த குடும்பம் இருப்பதனாலே, அவங்க பெற்றோர் கர்த்தரை தேடுவதனாலே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவற விடாமல் ஆலய ஆராதனையில் வந்து அமர்ந்து கர்த்தரை தேடுகிற குடும்பங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு செழித்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படித்தான் இந்த ஆபிரகாம் ஒரு உண்மையுள்ளவனாய் இருந்தான், ஒரு நீதிமானாய் இருந்தான், கர்த்தரை விசுவாசிக்கிறதுல அவன் சிறந்தவனாய் இருந்தான். அவனுக்கு அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றால் போல அவனுடைய தேவனுடைய நம்பிக்கையின்படி தேவன் மேல வச்சிருந்த அந்த விசுவாசத்தின்படியே அவனுடைய குமாரனுக்கு கர்த்தர் அழகான ஒரு பெண்ணை கொடுத்தார். உண்மையுள்ள கடினமாய் உழைக்கிற ஒரு விசேஷத்தை ஞானமுள்ள ஒரு பெண்ணை கர்த்தர் அவனுடைய குமாரனா ஈசாக்குக்கு வழங்கினார். பாருங்க, இதற்கு முந்தைய அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய மனைவி சாராள் மரித்து போய்விட்டார்கள். மரித்து போன பின்பு அதை குறித்தே துக்கத்தோடு இருந்தார் இந்த ஈசாக்கு. அதை எப்ப அறிந்து கொள்கிறோம் என்றால், இவருக்கென்று ஒரு பெண்ணை ஆண்டவர் கொடுத்த பிறகு 24வது அதிகாரம் கடைசி வசனத்திலே ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை, வேதனைகளை, கவலைகளை புரிந்த ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் உங்க அம்மாவை இழந்து இப்படி ஒரு வேதனையில துக்கத்தில் இருக்கிறான் என்று சொல்லி அறிந்து கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அவனுக்கான வாழ்க்கை துணையை கொடுத்து கர்த்தர் அவன் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் எலியேசரை வழிநடத்தின அதே தேவன் நம்மை நேர் வழியாய் நடத்துவா, நம்மை நித்திய வழியிலே நடத்துவா, நம்மை செம்மையான வழியிலே நடத்துவா. அது மாத்திரமல்ல, நம் கூடவே இருந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு பரியந்தம் அவர் நம்மை நடத்தக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். அந்த தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை பாதையில எல்லாவற்றிலையும் வெற்றி சேர்க்க பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.